அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோ பதிவில் வந்து நம்ம பேசிக்ஸ் இன் கிரிமினல் ட்ரையல்ஸ், அதாவது குற்றவியல் விசாரணையின் அடிப்படை அம்சங்கள், நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி எந்தெந்த ஸ்டேஜை கடந்து போகும் என்பது குறித்து பார்த்தோம். பார்ட் 1. இன்னைக்கு அதோட தொடர்ச்சி பகுதி 2. போன தடவை நிறைய பேர் பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த கிரிமினல் ட்ரையலோட அடிப்படைன்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்கன்னு தெரிய வருது. அதனால் இந்த பகுதி 2 வந்து அதோட தொடர்ச்சி தான். லாஸ்ட் டைம் நம்ம முடிக்கும்போது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டா அல்லது தனிநபர் புகார் தாக்கல் பண்ணிட்டா நீதிமன்றம் அதை கோப்புக்கு எடுத்துக்கொள்வது, காக்னிசன்ஸ் எடுத்துக்கொள்வது எப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து அதோட தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காவல்துறையினர் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில், அதாவது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிற வழக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு நபர் போய் தனிநபர் புகார் கொடுத்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, அந்த மாதிரி ஃபைனல் ரிப்போர்ட் குற்றப்பத்திரிகை இல்லை தனிநபர் புகார் இதை மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு, நீதிமன்றம் தாக்கல் செய்த பிறகு, அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து குற்றப்பத்திரிகையில் போதுமான முகாந்திரம் இருக்குது, ஃபைனல் ரிப்போர்ட்டில் எதிரிக்கு எதிராக காக்னிசன்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கு முகாந்திரம் இருக்குன்னு முடிவுக்கு வந்து காக்னிசன்ஸ் எடுத்துட்டாருன்னா, இல்லை தனிநபர் புகாரில் சாட்சிகள்லாம் விசாரணை பண்ணியோ இல்லை போலீஸ் என்கொயரிக்கு அனுப்பி போலீஸோட ரிப்போர்ட் பெற்று மன திருப்தி அடைந்த பிற்பாடு இதில் போதிய முகாந்திரம் இருக்குது எதிரிக்கு எதிராக வழக்கு கோப்பில் எடுத்துக்கொள்றதுக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த வழக்கில் எதிரியாக உள்ள நபர்களுக்கு சம்மன் அனுப்ப வேண்டும். ப்ராசஸ் இஷ்யூ ப்ராசஸ் டு தி அக்யூஸ்டு, அதாவது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு அந்த நீதிமன்றம் ப்ராசஸ் சம்மன் அனுப்பணும். அதை குறித்து எந்த பிரிவில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 204 சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் 204. இப்போ பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதால 227 செக்ஷன் 227 ப்ராசஸ் பற்றி சொல்லுது. அதாவது போதுமான முகாந்திரம் இருந்தால் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, போலீஸ் குற்றப்பத்திரிகையாக இருந்தாலும் சரி, வழக்கு கோப்புக்கு எடுத்துக்கொண்ட பிறகு சம்பந்தப்பட்ட எதிரிக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் சம்மன் அனுப்ப வேண்டும். இப்போ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இப்போ போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னா நீங்கள் வந்து சம்மனோடு சேர்ந்து அந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்கிற காப்பீஸ்லாம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு தனிநபர் புகார் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணால் அந்த சம்மன் அனுப்பும்போதே புகாரோட நகலும் சேர்ந்து அந்த அக்யூஸ்டுக்கு அந்த நீதிபதி அனுப்ப வேண்டும், மேஜிஸ்ட்ரேட் அனுப்ப வேண்டும். அது மேண்டேட்ரி. அதாவது போலீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் நீதிமன்றத்தில் ஆஜர் ஆனதுக்கு அப்புறமா அவர் அந்த காப்பீஸ் அவருக்கு கொடுக்கலாம். ஆனால் தனிநபர் புகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சம்மன் அனுப்பும் போதே அந்த சம்மனோட புகாரோட நகலும் இணைத்து அனுப்ப வேண்டும் அந்த எதிரிக்கு, அவர் மீது என்ன வழக்கு போடப்பட்டுள்ளது. ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ரிப்போர்ட் எதன் அடிப்படையில் போடுவாங்க? ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி விசாரணை பண்ணி தான் போலீஸ் ரிப்போர்ட் போடுவாங்க. நிச்சயம் அந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கட்டாயம் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தன் மீது என்ன வழக்கு போடப்பட்டுள்ளதுன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த முதல் தகவல் வரைக்கும் அவர் பெயில் எடுத்திருப்பாரு, பெயில் எடுக்கலாம் கூட அவர் தகவல் சொல்லியிருப்பாங்க, இந்த விசாரணைக்கு அழைத்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவர் மீது என்ன வழக்குன்றது அவருக்கு தெரியும். ஆனால் இந்த தனிநபர் புகார்னு பார்த்தீங்கன்னா, அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரோட முதுகுக்கு பின்னாடி தான் அனைத்து நடவடிக்கையும் நடைபெறும். ப்ரொசீடிங்ஸ் பிஹைண்ட் இஸ் பேக் தான். அவருக்கு வந்து எந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தனிநபர் புகாரில் விசாரணை என்பது அவருக்கு சம்மன் அனுப்பணும், அவரை கேட்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, தனிநபர் புகார் தாக்கல் பண்ணும்போது நீதிபதி அந்த புகாரில் முகாந்திரம் இருக்கா, அந்த புகார்தாரர் வந்து விசாரணை செய்கிற சாட்சிகளின் அடிப்படையில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா, அஃபென்ஸ் நடந்திருக்கான்ற ஒரு மன திருப்தி அடைந்து அந்த சம்பந்தப்பட்ட எதிரிக்கு சம்மன் அனுப்புறாரு. ஸோ அதனால
சம்மன் மட்டும் வந்தா அவருக்கு என்ன வழக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, தனிநபர் புகாரை பொறுத்த வரைக்கும் அந்த சம்மனோட அந்த புகாரோட நகலையும் வைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது ப்ராசஸ் இஷ்யூ பண்ற ஸ்டேஜ். இப்போ செஷன்ஸ் வழக்குகளா இருந்தாலும் சரி, கொலை வழக்கா இருந்தாலும் சரி, கற்பழிப்பு வழக்கா இருந்தாலும் சரி, இல்ல தற்கொலைக்கு தூண்டிய வழக்காக இருந்தாலும் சரி, இல்ல வரதட்சணை மரணமா இருந்தாலும் சரி, இந்த எந்த வழக்கா இருந்தாலும் குற்றப்பத்திரிகை எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் தாக்கல் பண்ணுவாங்க. மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க? அதை பிஆர்சியாக நம்பர் பண்ணுவாங்க. அந்த நம்பர் பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட எதிரிக்கு சம்மன் அனுப்பிச்சு அந்த நபர் வந்த பிற்பாடு அவர் நகல் கொடுத்துட்டு அந்த வழக்கு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யணுன்றதுனால அந்த வழக்கை கமிட்டல் பண்ணுவாங்க. செஷன்ஸ் கோர்ட்டுக்கு, மேல் கோர்ட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செஷன்ஸ் கோர்ட் வந்து நேரடியாக வழக்கை கோப்புக்கு எடுத்துக்கொள்ளாது, காக்னிசன்ஸ் எடுத்துக்கொள்ளாது. செஷன்ஸ் கோர்ட்டுல நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை நேரடியாக தாக்கல் பண்ண மாட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தாக்கல் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் தான் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கேஸை கமிட்டல் பண்ணுவாரு. சில வழக்குகள்ல செஷன்ஸ் கோர்ட்ல நேரடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம், SC/ST ஆக்ட், போக்சோ ஆக்ட், இந்த மாதிரி வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே குற்றப்பத்திரிகை அந்த செஷன்ஸ் நீதிமன்றத்திலே தாக்கல் பண்ணுவாங்க. அந்த செஷன்ஸ் நீதிமன்றம் அந்த மாதிரி வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 ரோல் பிளே பண்ணுவாங்க. மேஜிஸ்ட்ரேட்டாகவும் அவர் செயல்படணும், செஷன் ஜட்ஜாகவும் செயல்படணும். காக்னிசன்ஸ் எடுத்து வழக்கை கோப்பில் எடுக்கிற வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட்டு, வழக்கை வந்து செஷன் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும்போது செஷன் ஜட்ஜா ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு 2 டூயல் ரோல். அந்த ஸ்பெஷல் ஆக்ட், போக்சோ ஆக்ட், SC/ST ஆக்ட் போன்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றமாகவும் செயல்படும் செஷன்ஸ் கோர்ட்டு, செஷன்ஸ் நீதிமன்றமாகவும் செயல்படும் அந்த வழக்கோட காலகட்டத்தை பொறுத்து. இப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து செஷன்ஸ் வழக்கை செஷன்ஸ் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா அந்த செஷன்ஸ் நீதிபதி அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் போது அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாலும் சரி, செஷன்ஸ் ஜட்ஜ் இருந்தாலும் சரி, அவங்க குற்றத்தை தான் காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க. காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் தான், காக்னிசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் கிடையாது. அதாவது இந்த வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, கோர்ட் ஆஃப் செஷன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க வழக்கை கோப்புக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்றது வந்து அந்த வழக்கோட குற்றங்களை தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்றாங்களே சொல்ற தவிர குற்றவாளிகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதில்லை. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்னிசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் எடுத்துக்கொண்டாங்கன்னா பிற்பாடு அந்த வழக்குல வந்து விடுபோன அக்யூஸ்டுகளை அவங்க சம்மன் பண்ண முடியாது. அதனாலதான் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த நீதிமன்றம் வந்து அஃபென்ஸில் தான் காக்னிசன்ஸ் எடுக்குது, அக்யூஸ்ட் பேர்ல காக்னிசன்ஸ் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ வந்து போலீஸ் அதிகாரி வந்து விசாரணை பண்ணி ஒரு 4 பேர் மேல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா 3 பேர் மேலதான் குற்றம் இருக்குன்ற மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலாம். அல்லது 2 நபருக்கு எதிராக ஒரு கொலை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர் விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது அந்த மேஜிஸ்ட்ரேட்டு காக்னிசன்ஸ் எடுக்கும்போது அனைத்து ஆவணங்களையும் பரிசீலனை பண்ணணும். FIR, சார்ஜ் ஷீட்டு, மகஜரு, விட்னஸோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்கணும். அதை பார்க்கும்போது அந்த போலீஸ் அதிகாரி 2 அக்யூஸ்டுக்கு எதிராக தான் வழக்கு போட்டிருந்தாலும் அவங்க கோப்பை பார்க்கும்போது 2க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் அந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்க, அக்யூஸ்டு குற்றம் சாட்டப்படுறாங்க அப்படின்னா அப்போ அந்த நீதிமன்றம் என்ன பண்ணணும்? அந்த ஃபைனல் அந்த சார்ஜ் ஷீட்டை ரிட்டர்ன் போட்டுடணுமா? அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இல்ல நீங்க வந்து 2 பேர் மேலதான் போட்டிருக்கீங்க, இன்னொரு நபர் மேலேயும் அவரும் குற்றம் செய்ததற்கான போதிய ஆவணம் இருக்கு, போதிய சாட்சியம் இருக்கு, ஸோ நீங்க வந்து இத மறுபடியும் புதிய சார்ஜ் ஷீட் போடுங்க அப்படின்னு போலீஸாரை நம்பிதான் அவங்க முகாந்திரம் எடுத்துக்கணுமா வழக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி தேவையில்லை. அந்த நீதிபதி வந்து அந்த வழக்கை பரிசீலனை செய்யும் போது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு இல்லாம மேற்கொண்டு நபர்களும் அஃபென்ஸ் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தா அவங்களுக்கும் சம்மன் அனுப்பலாம். போலீஸ் அதிகாரியே குற்றச்சாட்டு நான் 2 பேர் மேலதான் குற்றச்சாட்டு போட்டிருக்கேன், நீங்க 2 பேருக்கு தான் சம்மன் அனுப்பணும் அப்படின்னு
கேட்க முடியாது. அந்த அதிகாரம் ப்ராசிக்யூஷன் போலீஸாருக்கு கிடையாது. மேஜிஸ்ட்ரேட்டோ இல்ல செஷன்ஸ் நீதிபதியோ அந்த கோப்பை பரிசீலனை செய்யும் போது மேற்கொண்டு நபர்கள் குற்றம் இழைத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அவங்களுக்கு எதிராகவும் வழக்கை விசாரிக்கலாம். அவங்களையும் ஒரு குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்ட நபராக அக்யூஸ்டாக சேர்த்து அவங்களுக்கும் சம்மன் அனுப்பலாம். போலீஸ் குற்றப்பத்திரிகையில் அந்த நபரை விடுபட்டு இருந்தாலும் நீதிமன்றம் அதை அந்த நபருக்கு எதிராக வழக்குல இணைச்சு அந்த நபரோட பேரை இணைச்சு சம்மன் அனுப்பலாம். அவ்வளவு அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது. இது சம்பந்தமா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. தரம்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. தரம்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இது 2014 வால்யூம் 3 SCCல பேஜ் நம்பர் 306ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது 5 ஜட்ஜ் பெஞ்ச் சொன்ன தீர்ப்பு. இதுல சொல்றாங்க, அதாவது விடுபட்ட நபருக்கு எதிராகவும் நீதிமன்றம் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அந்த நபருக்கு சம்மன் அனுப்பலாம். அந்த நபர் பேர் குற்றப்பத்திரிகை இல்லைனாலும் அப்படின்னு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கப்புறம் இப்ப சம்மன் அனுப்பிச்சாச்சு. அதாவது நீதிமன்றம் காக்னிசன்ஸ் எடுத்துக்கொண்டுச்சு 204 CRPC 227 BNSS கீழே குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சம்மன் அனுப்பியாச்சு. அந்த மாதிரி சம்மன் அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த நபர் என்ன பண்ணுவாங்க, நீதிமன்றத்தில் ஆஜராவாங்க. அந்த சம்மனின் அடிப்படையில் எந்த தேதியில் ஆஜராக சொல்றாங்களோ அவங்க நீதிமன்றத்தில் அந்த தேதியில ஆஜராவாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை வகையான வழக்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயினா CRPC குற்றவியல் விசாரணை முறை சட்டமாக இருந்தாலும் சரி, BNSS இருந்தாலும் சரி, குற்ற வழக்குகளை 2 வகையா பிரிக்கிறாங்க. முக்கியமான வகைகள் 2 தான். சம்மன் கேசஸ், வாரண்ட் கேசஸ். இதுதான் சட்டத்துல சொல்லப்பட்டுள்ள 2 வழக்குகள். சம்மன் கேசஸ், வாரண்ட் கேசஸ். சம்மன் கேசஸ்னா என்ன, வாரண்ட் கேசஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மன் கேசஸ்னா 2 வருடங்கள் வரைக்கும் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே சம்மன் கேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. 2 வருஷங்களுக்கு மேற்பட்டு தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள்லாம் வாரண்ட் கேஸ்ன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். 2 வருஷத்துக்கு மேற்பட்டு ஆயுள் தண்டனை, மரண தண்டனை வரைக்கும் விதிக்கிறதெல்லாம் வாரண்ட் கேஸ். 2 வருஷம் வரைக்கும் தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகள்லாம் சம்மன் கேஸ். இதுதான் சம்மன் கேஸ்னா என்ன, வாரண்ட் கேஸ்னா என்னன்னு. அதுக்கு விளக்கம் எங்க கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மன் கேசஸ்க்கு டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா CRPCல செக்ஷன் 2 கிளாஸ் W, செக்ஷன் 2 கிளாஸ் Wல சொல்லப்பட்டிருக்கு. BNSSல செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் X, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் X. வாரண்ட் கேசஸ்க்கு டெஃபினேஷன் விளக்கம் எங்க கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, CRPCல செக்ஷன் 2 கிளாஸ் X, BNSSல செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் Z வாரண்ட் கேஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. இது இல்லாம 2 வகையான ட்ரையல்ஸ் இருக்கு, விசாரணைகள். என்னன்னு பாத்தீங்கன்னா, செஷன்ஸ் ட்ரையல். வாரண்ட் கேஸ் தான் செஷன்ஸ் கோர்ட்ல செஷன்ஸ் ட்ரையலாக நடத்துறாங்க. ஸோ அது செஷன்ஸ் ட்ரையல், செஷன்ஸ் கோர்ட்ல நடக்கிறது தான் செஷன்ஸ் ட்ரையல் நம்ம வசதிக்காக சொல்றோம். ஆனா அது வாரண்ட் கேஸ் தான், அதாவது டெஃபினிஷன்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா சம்மரி ட்ரையல்னு ஒன்று நடத்துறாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. அது என்ன பாத்தீங்கன்னா, இந்த சம்மன் கேஸ் சொல்றோம் இல்லையா, அதோட சுருக்கம் தான் சம்மரி ட்ரையல். ரொம்ப சுருக்கமாக விசாரிக்கக்கூடிய ட்ரையலை சம்மரி ட்ரையல் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா சம்மன் கேசஸ், வாரண்ட் கேசஸ், செஷன்ஸ் ட்ரையல், வாரண்ட் சம்மரி ட்ரையல், 4 வகைகள்ல நீதிமன்றத்துல வழக்குகள் நடக்குது. இப்போ சம்மன் கேசஸ்ல ட்ரையல் எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு அடிப்படையான சங்கதிகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சம்மன் கேசஸ்ல ட்ரையல் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்மன் பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு ஆஜரானதுக்கு பிற்பாடு, அந்த எதிரி நீதிமன்றத்தில் ஆஜரான பிற்பாடு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு
நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்லப்படுவது அந்த வழக்கோட நகல்கள், குற்றப்பத்திரிகையோட நகல்கள், காப்பீஸ் கொடுக்கணும். அந்த அக்யூஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் காப்பீஸ் கொடுக்கணும். அது வந்து எந்த செக்ஷனில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 207 and 208 சிஆர்பிசி. 207 and 208 சிஆர்பிசியில் ஒரு வழக்கில் அக்யூஸ்ட் ஆஜரானதுக்கப்புறம் காப்பீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிதாக இருக்க பிஎன்எஸ்எஸ்ல என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 230, 231. 207க்கு ஈக்குவலண்டான செக்ஷன் வந்து 230, 208க்கு ஈக்குவலண்டான செக்ஷன் வந்து 231. இப்போ காப்பீஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமாக சம்மன் கேசஸ்ல அந்த எதிரிக்கு எதிராக அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மீது என்ன வழக்கு அப்படின்றத நீதிமன்றம் அறிவிக்கணும் இல்லையா? அவர் மீது என்ன வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது, எந்த பிரிவின் கீழ் அவருக்கு குற்றச்சாட்டப்பட்டிருக்காரு அப்படின்றத அவருக்கு தெளிவுபடுத்தணும். காப்பீஸ் கொடுத்ததுக்கு அடுத்தது வர ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மன் கேசஸ்ல சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன், அதாவது அந்த நபருக்கு எதிராக என்ன குற்றம் இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்துறது தான் அடுத்த கட்டம். அது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிசியில் சம்மன் கேசஸ்ல செக்ஷன் 251. அதுக்கு ஈக்குவலண்டான செக்ஷன் பிஎன்எஸ்எஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 274. செக்ஷன் 251 சிஆர்பிசி, பிஎன்எஸ்எஸ்ல 274. இந்த பிரிவின் கீழே சம்மன் வழக்குகளில் ஆஜரான எதிரிக்கு எதிராக என்ன உங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு அப்படின்றத சுருக்கமாக சொன்னால் போதும். அதான் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன். இப்போ வாரண்ட் கேசஸ் நம்ம அப்புறம் வரும்போது சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லுவோம். சம்மன் கேசஸை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டன்ஸ் சொன்னால் போதும். அந்த வழக்கில் இருக்க சாராம்சத்தை சுருக்கமாக அவருக்கு புரிய வச்சா போதும். இப்போ ஒரு வழக்கு, ஒரு எதிரிக்கு எதிராக இந்த பிரிவின் கீழே நீங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சுருக்கமா வந்து சொன்னா போதும். அந்த மாதிரி சொல்லும் போது அந்த எதிரிக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு எடுத்த எடுப்பிலேயே ஆமா நான் தப்பு பண்ணிருக்கேன், ஆமா நான் குற்றம், நீங்க சொன்ன குற்றத்தை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். அக்யூஸ்ட் வந்து நான் கில்ட்டி அப்படின்னு தாராளமாக ப்ளீட் பண்ணலாம். சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அக்யூஸ்ட் தாராளமாக நான் வந்து குற்றம் சாட்டப்பட்ட, நீங்க உங்க மேல குற்றம் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னா அப்பவே நீதிபதி வந்து அவரு சுயமாக தான் அதை ஒத்துக்கிறாரா, வாலண்டியரா தான் ஒத்துக்கிறாரா, நம்ம கேட்கிற கேள்வி புரிஞ்சுக்கிட்டு தான் ஒத்துக்கிறாரா அப்படின்னு மன திருப்தி அடைந்தால் அந்த வழக்குக்கு, அந்த பிரிவுகளுக்கான லீனியண்டா கூட குறைஞ்சபட்ச தண்டனை வழங்கலாம். அவர் கில்ட்டின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாருன்னா உடனடியாகவே நீதிமன்றம் அவருக்கு எதிராக தீர்ப்பை பகிரலாம். இல்லை நான் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு அந்த நபர் குற்றச்சாட்டுக்கு எதிராக நான் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்றாருன்னா அடுத்தது என்ன அப்படின்னா, சம்மன் வழக்குகள்ல ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ப்ராசிக்யூஷன் தரப்பு சாட்சிகளை விசாரணை செய்வதற்காக வழக்கை நீதிபதி ஒத்திவைப்பார். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் சாட்சிகளின் விசாரணைக்காக நீதிபதி வழக்கை ஒத்திவைப்பார். இப்போ சம்மன் கேசஸ்ல சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன், வாரண்ட் கேசஸ்லயும் செஷன்ஸ் ட்ரையல்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதாவது ஃபார்மல் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அதாவது தெளிவாக குற்றச்சாட்டு வணைவாங்க. ஸோ சம்மன் கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி விரிவாக குற்றச்சாட்டு வணைய தேவை இல்லை. சார்ஜ் ஃப்ரேமிங் அப்படின்ற கட்டம் சம்மன் கேசஸ்ல இல்லை. அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல எதிரி வந்து எடுத்த எடுப்புலயே என்னை விடுவித்துருங்க அப்படின்னு சம்மன் வழக்குகள்ல கேட்க முடியாது. அதாவது டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி கேட்க முடியாது. சம்மன் வழக்குகள்ல டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. என்ன எடுத்த எடுப்புலயே விடுவிச்சிடுங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட நபர் சம்மன் கேசஸ்ல முகாந்திரமே இல்லாத பட்சத்துல கூட கேட்க முடியாது. அந்த ஆப்ஷன்ஸ் அவருக்கு இல்லை. ஆனா வாரண்ட் கேசஸ்ல பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. வாரண்ட் கேசஸ்ல அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சார்ஜ் காப்பீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நீதிமன்றம் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு வணையத்துக்கு முன்னாடி
அந்த வழக்குல இருக்கிற ஆவணங்களை பரிசீலனை செய்து இருதரப்பு வாதங்கள், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபரோட வாதங்கள் மற்றும் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞரோட வாதங்கள், இது எல்லாத்தையும் கேட்டு அனைத்து அந்த அதாவது ப்ராசிக்யூஷன் தாக்கல் செய்த ஆவணங்களை எல்லாம் பரிசீலனை செய்து போதுமான முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்படின்ற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமாக தான் குற்றச்சாட்டு வணைய வேண்டும். அதாவது வாரண்ட் கேசஸ்லயும் செஷன்ஸ் கேஸ்லயும் சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கட்டம் இருக்கு. சம்மன் கேஸ்ல அப்படி கிடையாது, டிஸ்சார்ஜ் என்ற ஆப்ஷன் கிடையாது. ஆனா வாரண்ட் கேசஸ்ல ஒரு குற்றச்சாட்டை வணையறதுக்கு முன்னாடி, அதாவது போலீஸ் தாக்கல் செய்யற குற்றப்பத்திரிகையா இருந்தாலும் சரி, இல்ல தனிநபர் புகாரின் அடிப்படையில விசாரணை செய்யக்கூடிய வாரண்ட் கேஸா இருந்தாலும் சரி, ரெண்டுத்திலுமே நீதிபதி ஆவணங்களை பரிசீலனை செய்து அரசு தரப்பு வழக்கறிஞர் மற்றும் எதிரி தரப்பு வழக்கறிஞரோட வாதங்களை கேட்டு அதற்கு பிற்பாடுதான் அந்த வழக்குல போதிய முகாந்திரம் இருக்கான்ற முடிவுக்கு வந்து அதன் பிறகுதான் அந்த எதிரிக்கு எதிராக குற்றச்சாட்டு வணைய வேண்டும். சப்போஸ் அந்த நீதிபதி மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கட்டும் இல்ல செஷன்ஸ் ஜட்ஜா இருக்கட்டும், அவங்க போலீஸ் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையா இருக்கட்டும் அல்லது தனிநபர் புகாரின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய வழக்காக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்திலுமே அரசு தரப்பு மற்றும் எதிரி தரப்பு வழக்கறிஞரோட வாதங்களை கேட்டு ஆவணங்களை பரிசீலனை செய்து போதிய முகாந்திரம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? அந்த கட்டத்திலேயே அந்த எதிரியை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், விடுவிச்சிடலாம். விடுதலை பண்றதுல விடுவிக்கிறது டிஸ்சார்ஜ். அதாவது நான் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு ஆவணங்களை பரிசீலனை செய்ததுல இந்த எதிரிக்கு எதிராக போதுமான முகாந்திரம் இல்லை அப்படின்னு தெரிய வருது, அதனால அவருக்கு எதிராக வழக்கு மேற்கொண்டு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்து அந்த எதிரியை அந்த தருணத்திலேயே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அதாவது வாரண்ட் கேசஸ்ல செஷன்ஸ் ட்ரையல்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்றது இருக்கிறதுனால டிஸ்சார்ஜ் என்ற ஆப்ஷனும் இருக்கு. ஆனா சம்மன் கேசஸ்ல சார்ஜ் ஃப்ரேமிங் கிடையாது, சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அக்யூசேஷன், அதாவது முகாந்திரம், அதாவது குற்றத்தோட சுருக்கமான சாராம்சம் மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால அதுல சார்ஜ் ஃப்ரேமிங்ன்ற கட்டம் இல்லாததுனால டிஸ்சார்ஜ் என்ற ஆப்ஷனும் அதுல கிடையாது. இப்போ செஷன்ஸ் கேஸ் வாரண்ட் கேஸ்ல டிஸ்சார்ஜ் இருக்கு. நான் என்ன சொன்னேன், அந்த ஆவணங்களை பரிசீலனை பண்ணி இருதரப்பு வாதங்களை கேட்டு போதிய முகாந்திரம் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். இப்போ ட்ரையல் வரும்போது ஒரு கேஸ் ட்ரையலுக்கு வந்துருச்சுன்னா என்ன, அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் தன் தரப்பு ஆவணங்களை தன் தரப்பு சாட்சிகளை எல்லாம் நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணலாம், தாக்கல் பண்ணலாம். ஆனா இப்போ அந்த டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல அந்த ஆரம்ப கட்டத்துல அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் இப்போ போலீஸ் அறிக்கை தான் இருக்கு, சார்ஜ் ஷீட் தான் நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கு. அப்ப சார்ஜ் ஷீட்ல என்ன பண்றாங்க, ஒருதலை பட்சமாக விசாரணை பண்ணி எதிரியோட எவிடன்ஸ் எதிரியோட ஆவணங்கள்லாம் பரிசீலனை செய்யாம அவங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் நீதிமன்றத்துல வந்து இந்த மாதிரி சார்ஜ் ஃப்ரேம் டிஸ்சார்ஜ் என்ன பண்ணுங்க, அவங்க போட்டிருக்கிறதுக்கு எதிராக எல்லாம் என்கிட்ட சாட்சியம் இருக்கு, ஆவணம் இருக்கு, நான் அதெல்லாம் தாக்கல் பண்றேன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அவங்க போட்டு இருக்க வழக்கு முகாந்திரம் இல்லாதது அப்படின்றது தெரிய வரும். அதனால என்னோட ஆவணங்கள் என்னோட சாட்சியங்களை நீங்க இந்த டிஸ்சார்ஜ் நான் கேட்கும் போதே பரிசீலனை பண்ணணும், இதெல்லாம் நீங்க கவனிக்கணும், இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் கேட்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல அக்யூஸ் தன் தரப்பு சாட்சிகளையோ தன் தரப்பு ஆவணங்களையோ முன்னிலைப்படுத்தி என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு விடுவீங்க அப்படின்னு கேட்க முடியாது. இப்போ நீதிமன்றத்துக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம், அதாவது சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை அல்லது தனிநபர் புகார் இருந்தால் தனிநபர் புகார், அந்த சாட்சி ஆவணங்கள், இதை மாத்திரமே பரிசீலனை பண்ணி இருதரப்பு வாதங்களை அந்த ஆவணங்களின் அடிப்படையில் செய்யப்படுகிற வாதங்களை கேட்டு அதன் அடிப்படையில தான் வந்து விடுவிக்கணும், டிஸ்சார்ஜ் பண்ணணும். எதிரியோட ஆவணங்களையோ சாட்சியங்களையோ பரிசீலனை பண்ணி அலசி ஆராய்ந்து டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ட்ரையல் ஸ்டேஜ்ல தான் இருதரப்பு எவிடன்ஸ் சாட்சியங்கள்லாம் எடுத்து விடுதலை பண்றது. விடுவிக்கும் போது அரசு தரப்போட
சரி, போலீஸ் ரிப்போர்ட் குற்றப்பத்திரிகையை மாத்திரமே பரிசீலனை பண்ணி அல்லது பிரைவேட் கம்ப்ளைண்ட் அதோட ஆவணங்களை பரிசீலனை பண்ணி அதுல முகாந்திரம் இருக்கா இல்லையா அவ்வளவுதான் பார்க்கணும். எதிர்த்தரப்பு எதிரியோட ஆவணங்களையோ சாட்சியங்களையோ நீதிமன்றம் பரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது குறித்து தெளிவா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒண்ணு இருக்கு. அந்த தீர்ப்பை நீங்க பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஒரிசா வெர்சஸ் தேபேந்திரநாத் பத்தி. ஸ்டேட் ஆஃப் ஒரிசா வெர்சஸ் தேபேந்திரநாத், DEBENDRANATH பத்தி, PATHI. இது பாத்தீங்கன்னா 2005 வால்யூம் 1 SCC பேஜ் நம்பர் 568 இதுல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஸ்டேஜில் நீதிமன்றம் எதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதிரி தரப்பு ஆவணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற இதெல்லாம் குறித்துலாம் தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தீர்ப்பை நீங்க உங்க வழக்கு வரும்போது அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ அக்யூஸ்ட் ஆஜர் ஆகிறாரு, காப்பீஸ் கொடுத்துட்றாங்க, அவர் தரப்பு வழக்கறிஞர் நியமிச்சிடுவாரு. இப்போ இதுல அக்யூஸ்ட் மட்டும் இல்லை, ரெண்டு தரப்பு இருக்கு. ஒரு குற்ற வழக்குனாலே இரு தரப்பு இருக்கும். ஒன்னு பாதிக்கப்பட்டவர், இன்னொன்னு அந்த பாதிப்பை உண்டு பண்ணவர் அப்படின்றது தான் இரு தரப்பு. குற்றம் சாட்டப்பட்டவர், அது புகார்தாரர். குற்றம் சாட்டப்பட்டவர், புகார்தாரர், ரெண்டு பேர் இருப்பாங்க. புகார்தாரர் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டதா சொல்லக்கூடிய நபர், இவர் குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வழக்கறிஞர் ஆஜராயிரம். அவர் தான் வழக்கறிஞர் வைக்க வேண்டும். அவருக்கு வசதி இல்லாத பட்சத்தில் நீதிமன்றமே லீகல் எய்ட் மூலமாக, இலவச சட்ட உதவி மையம் மூலமாக அவருக்கு வழக்கறிஞரை ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். இப்போ அந்த பாதிக்கப்பட்டதா சொல்ற நபர் இருக்காங்க இல்லையா, புகார்தாரர், அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க விக்டிம் அப்படின்னு சொல்றோம். அந்த விக்டிமை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துல யார் ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடிய ப்ராசிக்யூட்டர்ஸ், அரசு வழக்கறிஞர்கள். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா இருந்தாலும் சரி, செஷன்ஸ் கோர்ட்டா இருந்தாலும் சரி, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், செஷன்ஸ் கோர்ட்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இவங்க தான் விக்டிம் சார்பாக ஆஜராகிறாங்க. ஏன் விக்டிம் சார்பாக கவர்மெண்ட் அரசாங்கமே ப்ராசிக்யூட்டர்ஸ் நியமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம்ல நம்ம சட்டம் ஒரு குற்றத்தை ஒரு சமூகத்துக்கு எதிராக இழைக்கப்படுற குற்றமாக தான், ஒரு தனிநபருக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றத்தை சமூகத்துக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றமாக தான் நம்மளோட சட்டம் கருதுகிறது. அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல், தனி நபர்னு பார்க்கறது இல்லை. இது அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் சொசைட்டி, ஒரு சமூகத்துக்கு எதிராக, ஒரு சமுதாயத்துக்கு எதிராக தான் குற்றம் இழைக்கப்படுதுன்ற கருத்து. அந்த கருத்தின் அடிப்படையில தான் அந்த பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுற நபர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்ன்றதுனால தான் அரசு நம்ம சட்டம் அரசு வழக்கறிஞர்கள் அந்த விக்டிம் சார்பாக ப்ராசிக்யூஷன் பண்ணணும் கேஸ அப்படின்னு குற்றவியல் விசாரணை முறை சட்டத்திலையும் BNSSலயும் சில ப்ரொவிஷன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அப்பியர் ஆகிறவங்க அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவங்கள எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க, அவங்களோட தகுதியை எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்கணும்னா, நீங்க குற்றவியல் CRPCல செக்ஷன் 25 அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்றாங்க. BNSSல செக்ஷன் 19 செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நியமிக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 24 CRPC, BNSல செக்ஷன் 18. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் அந்த விக்டிம் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகிறோம்னு சொல்றோம். ஆனா இவங்க இல்லாமல் சில விக்டிம்ங்க, அவங்க வசதியா இருக்கலாம், அவங்களோட வழக்கில் இன்னமும் ஸ்திரத்தன்மையோட நடத்தணும் அப்படின்னு அவங்க தரப்புலையும் வழக்கறிஞர் நியமிக்க முடியுமா, அவங்களால பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா தாராளமாக அந்த விக்டிம் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக மாத்திரம் இல்லாம அவங்க பிரைவேட்டாகவும் வழக்கறிஞரை நியமித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த வழக்கறிஞருக்கு
வானளாவிய அதிகாரம் சட்டத்தால் கொடுக்கப்படவில்லை. ஒரு பாதிக்கப்பட்ட நபராக சொல்லக்கூடிய நபருக்கு ஆஜராகக்கூடிய தனி வழக்கு, அதாவது பிரைவேட் வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் அல்லாத வழக்கறிஞர் அவருக்கு வானளாவிய அதிகாரம் கிடையாது வழக்கை நடத்துறதுக்கு. அவர் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை அசிஸ்ட் பண்ணலாம், அந்த வழக்குல அவரு அசிஸ்ட் பண்ணலாம். இறுதியாக அந்த விக்டிம் சார்பாக எழுத்து மூலமாக அவரோட வாதுரையை நீதிமன்றத்தோட அனுமதியோட தாக்கல் செய்யலாம். இவ்வளவுதான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனா வழக்கை முழுக்க முழுக்க நடத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் தான் அந்த வழக்கை நடத்துறாங்க. ஸோ விக்டிமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் பல ரைட்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம அந்த டிஸ்சார்ஜ் பத்தி பார்த்தோம். டிஸ்சார்ஜ் பண்ணலைன்னா இப்போ வாரண்ட் கேசஸ்ல, செஷன்ஸ் கேஸ்ல நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருது, இரு தரப்பு வாதங்களையும் கேட்டுடுச்சு, அரசு தரப்பு வாதம், எதிரி தரப்பு வாதம், ஆவணங்களையும் பரிசீலனை பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணும்போது போதுமான முகாந்திரம் இந்த வழக்குல இருக்கு எதிரிக்கு எதிராக அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தா நீதிமன்றம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வரையணும். நீதிமன்றம் அந்த நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு வரையணும், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். வாரண்ட் கேசஸ்ல, செஷன்ஸ் ட்ரையல்ல குற்றச்சாட்டு வரையணும், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். முகாந்திரம் இருக்கு அப்படின்னா அப்ப சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு என்னென்ன பார்க்கணும்? ஒன்று, ப்ராசிக்யூஷனோட ஆவணங்கள், அதாவது சார்ஜ் ஷீட், குற்றப்பத்திரிகையை பரிசீலனை பண்ணணும். அப்புறம் இரு தரப்பு வாதங்களையும் கேட்கணும், அதாவது அரசு தரப்பு, எதிரி தரப்பு. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும், அதாவது இந்த ஆவணங்களை பரிசீலனை செய்ததுல இருந்தும் இரு தரப்பு வாதங்களையும் கேட்டதுல இருந்து குற்றத்தில் போதுமான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு முடிவு வரணும். நாலாவது, அந்த வழக்கை நடத்தக்கூடியதற்கான அதிகாரம் அந்த நீதிமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு முடிவு வரணும். கம்பீட்டன், அந்த வழக்கை நடத்துறதுக்கு அந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்ற முடிவு வரணும். அதுக்கப்புறமா அந்த நீதிமன்றம் இன்னொன்னு என்ன முடிவு வரணும்னா, இந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நீதிமன்றத்துக்கு தகுந்த தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்குன்ற முடிவுக்கு வரணும். ஏன் இந்த 5வது பாயிண்ட் தகுந்த, ஒரு வழக்கு அந்த நீதிமன்றம் நடத்தணும் அதிகாரம் இருக்குனாலே குற்றச்சாட்டு வணைய வேண்டியது தானே, ஏன் இதையும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் தான் ஒரு எந்த வழக்காக இருந்தாலும் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் 3 இயர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஆனால் சில வழக்குகளில் அந்த குற்றம் செக்ஷன்லேயே 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலான்னு இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட்டால் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த கேஸை அனுப்பிச்சி வச்சிடலாம். அதாவது என்னால் இந்த வழக்கு அதிகமாக தண்டனை கொடுக்க வேண்டிய வழக்கு, அவ்வளோ கொடூரமாக சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகாரம் 3 வருஷம் தான் இருக்கு, அதனால இவருக்கு அதிக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அந்த நீதிபதி வந்தாருன்னா அந்த வழக்குல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாம சிஜேஎம் கோர்ட்டுக்கு அந்த வழக்கை அனுப்பி வச்சிடணும். ஸோ அதனாலதான் இந்த 5வது பாயிண்ட், அதாவது அந்த வழக்கை நடத்துறதுக்கு அந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கான்னு பார்க்கறது மாத்திரம் இல்லாம அந்த வழக்குல அடிக்குவேட் பனிஷ்மெண்ட், போதிய தண்டனை விதிக்க முடியுமா என்னால அப்படின்ற முடிவுக்கு வந்துடணும். 3 வருஷம் மேக்சிமம் அந்த வழக்குல அவ்வளவு வரைக்கும் கொடுத்தாலே அதுவே போதிய தண்டனையாக இருக்கும்னு மேஜிஸ்ட்ரேட் முடிவுக்கு வந்தாருன்னா அந்த வழக்கில் குற்றச்சாட்டை சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அடுத்தது ட்ரையலுக்கு போகலாம். இன்னைக்கு பார்ட் 2ல இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். அடுத்த செஷன்ல மேற்கொண்டு குற்றச்சாட்டு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கு அப்புறம் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.